குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் ராம். ஸோ ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா அந்த மாசத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா வந்து இப்போ மிட் மந்த்ல தானே இருக்கும். அப்பதான் நான் வந்து இங்கிலீஷ் மந்த் பத்தி பேசலைங்க, நான் வந்து தமிழ் மந்த் பத்தி பேசுறேன். நீங்க தமிழங்கிறத ப்ரூவ் பண்றீங்களா? ப்ரூவ் பண்றேன். இப்போ வந்து ஐப்பசி மாசத்தோட லாஸ்ட் நாள் வந்து இன்னைக்கு தான். அதுக்கு வந்து ஐப்பசிக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு அறிவாளித்தனமான கேள்விகளுக்கு பதில் தெரியாது, நீங்களே சொல்லுங்க. அது என்னெல்லாம் நம்ம சூரியோதயம்ல பேசலாம். பட் கார்த்திகை மாசத்துல மகத்துவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது ராம், விட்டுருங்க. ஓகே, அதை பத்திலாம் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சோராம், ஏதோ ஐப்பசி மாசத்துக்கு மகத்துவம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சூரியதேவன் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. ஐப்பசி மாசத்தோட கடைசி நாள், அதாவது இந்த நாள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடமுழுக்கு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடையெல்லாம் லீவ் விட்டுருவாங்களா? ஐயோ சூப்பரா சொன்னீங்க. கடமுழுக்குன்னா அது இல்லைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி நதி இருக்கு இல்லையா, அது வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மூழ்கி எந்திரிப்பாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கங்கை நதியை தான் எல்லாருமே வந்து புனித நதி, அங்க வந்து நம்ம மூழ்கி சொன்னா நம்மளோட பாவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஐப்பசி கடைசி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காவேரி நதியில வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதியும் வந்து சங்கமிக்குது அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இங்க வந்து அன்னைக்கு வந்து மூழ்கி எஞ்சாங்கன்னா அவங்க பாவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கடமுழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐப்பசியோட மகத்துவம் வந்து இந்த கடமுழுக்கு தான். ரொம்ப வித்தியாசமான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு, பார்த்தலாமா? இது சூரியோதயம். இன்று 16/11/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் பூராடம். சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு. சாந்தினி, ஐப்பசி மாசத்தோட மகத்துவம் பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா? நாளைக்கு என்ன மாசம் பிறக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? கார்த்திகை மாசம் பிறக்குது. ஓகே, கார்த்திகை மாசத்தோட மகத்துவம் பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கார்த்திகை தீபம் வருதே. ஓகே, கார்த்திகை தீபம்னா என்ன? ஆக்சுவலி எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. கார்த்திகை தீபம்ங்கிறது பேசிக்கலி கார்த்திகை மாசம், அதனால தான் வந்து கார்த்திகை மாசம்னே பேர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம தீபாவளி வந்து நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து வதம் செஞ்சதுனால தீபாவளி கொண்டாடுறோமோ, அதே மாதிரி சிவன் வந்துட்டு திருப்புரா அப்படின்ற வந்து அசுரரை வந்து அழிச்சிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம். ஆக்சுவலி கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில வரும். எப்படி தீபாவளி அமாவாசையில வருதோ கார்த்திகை தீபம் வந்து பௌர்ணமியில வருமா. ஸோ இதான் கார்த்திகை தீபத்துக்கான இது. ஓகே, கார்த்திகைல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அங்க இருக்க தண்ணிலாம் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க கடல், நதி, ஆறு எல்லாத்துக்கும் வந்து போனது வந்து இந்த நாள் தான், அதாவது இந்த மந்த்ல தான். ஸோ அதனால தான் கார்த்திகை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் மலைக்கு போவாங்க இல்லையா ஐயப்பனை பார்க்கறதுக்காக. ஸோ ஐயப்பனோட தீட்சை கிடைக்கிறது இந்த மந்த், அதாவது மகா சங்கராந்தி வரைக்கும் அது நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்த்திகை மாசமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான மந்த் தான். ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான மந்த். ஆனால் இன்னொருத்தர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் ஒருத்தர் வந்து அந்த மந்த்ல பிறந்திருக்காரு, நீங்க மறந்துட்டீங்க. நீங்க தான் தெரியும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மிகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு, பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை உங்களோடு தினசரி காலையிலே விடியற்காலையிலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொலைக்காட்சி மூலமாக அருமையான தமிழ் பாக்கள், அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் இல்லந்தோறும் பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறது என்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கிறோம். பல அன்பர்கள் தொலைபேசியின் மூலமாக இந்த பாடல்களை நாங்கள் தொடர்ந்து கேட்பதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்ற செய்தி எங்களுக்கு தேனினும் இனிதாக இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.
அபிராமி அந்தாதியினுடைய அருமையான தமிழ் பாக்களிலே பெருஞ்செல்வம் அடைய என்கின்ற பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. பராசக்தி எதையெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறாள். உண்மையான அடியார்கள், அன்பு செய்யக்கூடிய அடியார்கள், அவளை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இத்தனையும் அவள் வழங்குகிறாள். அவளை யார் என்று கேட்பதற்காக லலிதா சகஸ்ரநாமம் தொடங்கும் ஸ்ரீமாதா. அவள்தான் அம்பிகை, என்னுடைய தாய், என்னுடைய பராசக்தி, பெற்ற தாயும் என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அதுபோல பெற்ற தாயாக அவள் இருக்கிறாள் என்ற சிந்தனையோடு சொல்லுவார் ஸ்ரீமாதா என்று தொடங்கும். அடுத்தது அவள் யார் என்று கேட்டால் ஸ்ரீ மகாராஜ்ஞி என்று சொல்வார்கள். ஸ்ரீ மகாராஜ்ஞி என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுமையுமாக கட்டி ஆட்சி செய்யக்கூடிய பரதேவதை. அவள்தான் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள். அந்த பரதேவதை இருக்கிறாளே, அவள் யார் என்று கேட்டால் இந்த உலகம் முழுமைக்குமான சொந்தமானவள். இந்த பிரபஞ்சம் முழுமையுமாக தன்னுடைய ஆளுமையினாலே ஆட்சி செய்யக்கூடியவள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று சொல்லுவார் ஒரு பாடலிலே. அப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி இருக்கிறாளே, அவளை யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அனைத்தையும் தேவி வழங்குகிறாளாம். நாம் கல்வி கற்க வேண்டுமானால் ஒரு இடத்திலே செல்லுகிறோம். அவர் யாராக இருக்க முடியும்? நிச்சயம் நல்ல அறிவுள்ளவராக இருக்க முடியும். அறிவு சார்ந்தவரிடத்திலே சென்று நாம் கல்வி கற்கிறோம். செல்வம் வேண்டும் என்று சொன்னால் செல்வம் வேண்டியவரை, செல்வம் உள்ளவரை அண்டி நாம் செல்வத்தை வேண்டி பெற்றுக்கொள்கிறோம். நல்ல வீரமும் ஆற்றலும் பெற வேண்டுமானால் அவர்களிடத்திலே சென்று அவற்றை கற்றுக்கொள்கிறோம். இசை தெரிய வேண்டுமானால் அத்தகையவரிடத்திலே சென்று கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலே சகல நன்மைகளையும் சகல நலன்களையும் ஒருவர் பெற வேண்டுமானால் அவள் நிச்சயமாக பராசக்தி இடத்திலே சென்று நாம் நிற்கிற பொழுது அத்தனையுமாக அவள் அள்ளித்தருகிறாள். சாம்ராஜ்யதாயினி என்று சொல்லுகிறார்கள் தாசஸ்ராமத்திலே. சாம்ராஜ்யதாயினி எல்லா விதமான நன்மைகளையும் அழித்து அவரை அரசர் போலே வாழ வைக்கிறாள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மகான், எத்தனையோ நன்மைகளை தரக்கூடிய அந்த மகான் இருக்கிறாரே, அந்த மகானிடத்திலே சென்று உபதேசம் பெற்றுக்கொண்டு பராசக்தியை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அந்த உயர்ந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவர் அன்பு முன்பு செய்யும் தவமுடையாராக இருந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம். இவள் யார் என்று கேட்டால் ஐயன் திருமனையாள் என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். எந்த ஐயன் என்று சொன்னால் பிறை முடித்த ஐயன் திருமனையாள். எம்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார். கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அந்த கிரீடம் இருக்கிறதே, அதிலே மிக அழகாக அந்த பிறை சந்திரனை எம்பெருமான் வைத்திருப்பார். ஆகையினாலே அவருக்கு சந்திரசேகரன் என்றே பெயர். அந்த சந்திரசேகரன் இருக்கிறாரே, எப்பொழுதும் காருண்யமிக்கவர், கருணை உள்ளவர். சந்திரனை மன்னித்து தன்னுடைய தலைமேலே தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார். வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார், தன்னை யார் சரணாகதி அடைந்தார்களோ அவர்களை பக்கத்திலே நிறுத்தி கொள்ளலாம், அவர்களுக்கு பின்னாலே நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் சிவபெருமான் தான் என்ன செய்தார்? தன்னை சரணாகதி அடைந்த சந்திரனை தூக்கி தலைமேலே வைத்து கொண்டார் என்று சொல்லுவார். அத்தனை கருணை உள்ளம் படைத்தவர் சிவபெருமான். அந்த கருணை உள்ளம் படைத்த சிவபெருமானை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் தன்னை சரணாக அடைந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் பராசக்தி அருள்பாலிக்கின்றாளாம். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே என்று கூட சொல்லுவார் ஒரு பாடலிலே. இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அத்தனை பொருள்களையும், அத்தனை ஒரு ராஜாவுக்குரிய அத்தனை சகல மரியாதைகளையும் வழங்குகிறாள் தேவி என்று தான் சொல்லுகிறார். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் என்று சொல்லுவார். அவனுக்குள்ள செல்வம் மட்டுமல்லாமல் அவனுடைய மிகப்பெரிய கீர்த்தியினாலே அவனை வழிபாடு செய்து மேலும் மேலும் அவனுக்கு செல்வத்தை சேர்த்து கொண்டே இருப்பார்களாம். பெய்யும் கனகம் என்று சொல்லுகிறார்கள். கனகதாரா சோஸ்திரம் என்று சொல்லியே ஆதிசங்கரர் அழகான ஒரு செய்யுளை நமக்கு அருளி செய்திருக்கிறார். தமிழிலே அதை கவியரசர் கண்ணதாசன் பொன்மழை பாடல்கள் என்று அற்புதமாக பாடியிருக்கிறார். மோகனன் துணையை போற்றி முழு நில வடிவை போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளை போற்றி தேகத்தே ஒளியை ஏற்ற செம்மணி குன்றை போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் போற்றி ஓர் கணம் தொழுதால் கூட ஓடி வந்த அழிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேகவண்ணன் உவப்புறச் சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி என்று அற்புதமாக தமிழிலே யாத்திருப்பார்.
அப்படி பராசக்தி என்ன செய்கிறாள்? இந்த உலகம் முழுமைக்குமாக சொர்ண வர்ஷினி என்று சொல்லக்கூடிய தன்மையிலே பெய்யும் கனகம், அந்த கனகத்தை பெய்யக்கூடிய அளவிலே அந்த அடியாரை தூக்கி உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறாளாம். ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு, அவள் திருமனையாளாக இருக்கிறாள், மனையாட்டியாக இருக்கிறாள். எம்பெருமானுக்கு என்ன பெருமை? பராசக்தி மனையாட்டியாக இருப்பது பெருமை. ஒரு மனிதனுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், அவன் மனைவி வாய்த்த நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும். அவள் தன்னுடைய தந்தை வீட்டிலிருந்து எவ்வளவு சொத்து கொண்டு வந்தாள் என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவள் வந்த பிறகு எத்தனை சொத்து நிலைத்திருக்கிறது, எத்தனை சொத்து சேர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவனுக்கு புகழும் கீர்த்தியும் கிடைத்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் யார் கரங்களிலே இருக்கிறது என்று கேட்டால், யார் ஒருவருக்கு மனைவி வருகிற நேரம் நல்ல நேரமாக இருக்கிறதோ அந்த மனைவியின் பொருட்டுத்தான் அந்த மனிதன் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைகிறான். ஆகையினாலே தான் மிக அழகாக கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள், பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்லுவார்கள். அவள் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனைவி நல்ல நேரத்தில் அமைந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனைவியை சொல்லுகிற பொழுது திருமனையாள் என்று சொல்லுகிறார். மிக அழகான தமிழ் சொல், திருமனையாள். அந்த மனைவி இருக்கிறாளே, அவளை நாம் திருமதி என்று அடையாளப்படுத்துகிறோம். ஆண்களுக்கு திரு என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறோம். அவனுக்கு திருமணமாகி இருந்தாலும் திருமணம் ஆகாவிட்டாலும் கூட ஒரு ஆணை குறிக்கிற பொழுது, அவன் வளர்ந்த ஒரு ஆண்மகனாக இருந்தால் திரு என்று அவனுடைய பெயருக்கு முன்னாலே சேர்க்கிறோம். ஆனால் திருமணமான பெண்களுக்கு மட்டும்தான் நாம் திருமதி என்ற ஒரு வார்த்தையை அடையாளமாக போடுகிறோம். தமிழிலே உள்ள அழகான சொல் அது. திருமதி என்று சொன்னால் மிக்க மதியூகம் மிக்கவளாக இருக்கக்கூடியவளாக மனைவி இருக்கிறாள். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு மந்திரியைப் போல அத்தனை நன்மைகளையும் அவள் அள்ளித் தருகிறாள், சொல்லித் தருகிறாள், அவனை உயர்ந்த இடத்திலே வைக்கிறாள், மதியூகம் மிக்கவளாக இருக்கிறாள் என்பதோடு கூட செல்வத்தையும் அவனுக்கு சேர்த்து தருகிறாள் என்பதனாலே திரு என்று சொன்னால் செல்வம், மதி என்று சொன்னால் அறிவு செல்வம். அப்படி பொருட்செல்வம், அறிவு செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் என்பதனாலே தான் ஒரு திருமணமான பெண்ணுக்கு முன்னாலே நாம் திருமதி என்று குறிப்பிடுகிறோம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இங்கே அபிராமப்பட்டு சொல்லுகிறாள், பிறை முடித்த ஐயன் திருமனையாள். அந்த திருமனையாள் இருக்கிறாளே, அவளுடைய அடித்தாமரைக்கு, மகாலட்சுமியை நாம் சொல்லுகிற பொழுது, அவளை உருவகப்படுத்துகிற பொழுது, அவளை வழிபாடு செய்கிற பொழுது நாம் தாமரை மலரை சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே செல்வம் வர வேண்டும் என்பதற்காகத்தான், பெருஞ்செல்வம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமனையாள் என்ற வார்த்தையை உபயோகித்ததோடு மட்டுமல்லாமல் மிக அழகாக அடித்தாமரைக்கு, அவளுடைய திருவடித்தாமரை அடைந்தேன், சர்க்குரு திருவடித்தாமரை அடைந்தேன் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி திருவடித்தாமரைக்கு, ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு, அந்த அடித்தாமரை இருக்கிறதே, அந்த அடித்தாமரையே அத்தனை செல்வங்களையும் வழங்கிவிடும் என்பதனாலே தான் அந்த திருவடியிலே யார் அன்பு செய்கிறார்களோ, அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார். என்ன தவம்? அவளுடைய அடித்தாமரையிலே தவம் செய்ய வேண்டும். என்ன தவம் செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். பராசக்தி நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லத்திலே உறுதியாக வைத்து நாம் அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். அம்பிகை என்று சொன்னால் அவள் வேறு, நாம் வேறு என்ற சிந்தனைக்கே வந்துவிடக்கூடாது. நம் வீட்டிலே நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்முடைய குலதெய்வம் எந்த அம்பிகையாக இருக்கிறாளோ அவளை நம் வாழ்நாள் முழுவதுமாக அத்தனை நாம் ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவளை நம் வீட்டிலே நம்முடைய மகளாக, நம்முடைய கூட பிறந்த சகோதரியாக, நம்முடைய தாயாக வைத்து பரிபாலிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவள் மேலே மிகப்பெரிய அன்பை செலுத்த வேண்டும். எங்கள் வீட்டிலே அவள் இல்லாமல் எதுவும் நடக்காது, அவள் இல்லாமல் நமக்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, அவள் தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறாள், ஆகையினாலே அவளுக்கு நான் செய்துவிட்டுத்தான் பிறகு செய்வேன் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய இல்லத்திலே நாம் தீபாவளிக்கு புது துணிமணி எடுக்கிறோமா, முதலிலே நம்முடைய வழிபடு தெய்வத்திற்கு எடுத்துவிட்டுத்தான் பிறகு நம் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல சமையல் செய்கிறோமோ, பராசக்தியினுடைய திருவடிக்கு நாம் பக்தி செய்துவிட்டுத்தான் செய்ய வேண்டும். அப்படி அவளுடைய திருவடியிலே இத்தகைய அன்பை தவமாக யார் செய்கிறார்களோ, பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்கள். என்னென்ன சின்னங்கள்? வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை,
பெய்யும் கனகம் பெருவிளையாரம் இத்தனையுமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அவள் பராசக்தியினுடைய திருப்பாதத்திலே அவன் மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறான் என்று பொருள். அத்தகைய அன்பு வைத்தவனுக்கு பராசக்தி இத்தனையுமாக அள்ளி வழங்குகிறாள் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அவளுடைய திருவடியை இடையராது போற்றி இடையராது பக்தி செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நமக்குமாக இத்தகைய பெருஞ்செல்வத்தை வழங்குவதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். நாம் தயாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அத்தகைய அருமையான பாடல் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகி சினங்களே என்ற பாடலை திரும்ப திரும்ப நாம் பாராயணம் செய்து பெருஞ்செல்வத்தை பெற்று எந்நாளும் சிறந்தோங்கி நிறைய தர்மங்கள் செய்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு அபிராமி அந்தாதி பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பற்றி ஒரு கோட் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹேவ் டூ திங்ஸ் ஆன் தேர் லிப்ஸ், சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். அதான் நம்ம வாய் மூடிட்டு இருக்கணும் சொல்ல வரீங்க. வாய் மூடிட்டு இருக்கணும். அது இன்னொரு வேற மாதிரி கூட சொல்லுவாங்க இல்லையா, நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதிகம் பேசி பில்டப் கொடுக்காம நம்ம சைலண்டில் இருந்தாலும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். அதே மாதிரி ஸ்மைல் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாலும் சரி, ஒரு அப்படியே டவுன் டு அர்த்தாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து லெவல் ஹெட்டடாக இருக்கணும், டவுன் டு அர்த்தாக இருக்கணும். அதனால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, தலகணத்தோட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, நீங்கள் எப்படி சக்ஸஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி லைஃபை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக டாக்டர் ரத்னவேல் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச வந்திருக்காருன்னு பார்த்துடலாமா? இது சொல்ல விரும்பினேன். கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு செடி, கல்யாணம் வந்து ஒரு செடி. இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், அதை பாதுகாக்கணும். இதை 3 இல்லை அப்படின்னா எந்த செடியும் வளருவதில்லை. அதை மாதிரி கல்யாணம் என்ற செடி தழைக்கணும் அப்படின்னா தண்ணி என்ற அன்பை ஊற்றணும், உரம் என்ற அரவணைப்பை கொடுக்கணும். ஸோ அன்பு, அரவணைப்பு இந்த 2ம் இல்லைன்னா எந்த கல்யாணமும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. கல்யாணத்தை பொதுவாக ஒரு 4 ஸ்டேஜாக பிரிச்சிடலாம். மொதல் ஸ்டேஜ், அதாவது 5 வருஷம் கல்யாணம் பண்ணோன்னே இருக்கக்கூடிய 5 வருஷம், அது வந்து காமம். மொதல் 5 வருஷம் காமந்தான். அடுத்த 5 வருஷம் புரிதல், அதாவது ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறது. 3வது 5 வருஷம் நட்பு, அதாவது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. 4வது 5 வருஷம் கருணை. 5வது 5 வருஷம் மன்னிப்பு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 5 ஸ்டேஜும் கைகோர்த்து போனால் தான் அந்த கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிராக தலைக்கும். காமம் இல்லை, காமத்தில் சந்தோஷம் இல்லை, காமந்தான் முக்கியமா வாழ்க்கைக்கு, இல்லை நான் அன்பாக இருக்கேன்ல, நான் அழகாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி 5 வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு பேஸ் வந்து காமந்தான். அப்போ அந்த 5 வருஷம் காமத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, காமத்துக்கு அழகு தேவையா அந்த அழகு தேவை, காமத்துக்கு உடம்பு தேவையா அந்த உடம்பு தேவை, காமத்துக்கு சுகம் தேவையா அந்த சுகம் தேவை, இதை கட்டாயம் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஒரு கட்டடத்துக்கு எப்படி வந்து ஒரு அடித்தளம் அமைக்கப்படுதோ அதை மாதிரி கல்யாணத்தில் முதல் அடித்தளம் காமம். சரி, காமத்தை தாண்டிட்டோம், 5 வருஷத்தை தாண்டிட்டோம் சார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். புரிதல். ஒருத்தங்கள் புரிகிறதே இந்த 5 வருஷத்தில் தான். பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் காதலித்தேன், காதலில் இருந்தது கல்யாணத்துக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே புரிதலே இருக்காது. காதல் பண்ணுறது வந்து வெறும் ஒரு இன்ஃபேக்சுவேஷன். அது எல்லாமே பொய்யால் வளர்ந்தது தான் காதல். கமிட்மெண்ட் இல்லாத காமம் காதல், கமிட்மெண்ட்டோடு இருக்கிற காமம் கல்யாணம். ஸோ 2மே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அப்போ அந்த புரிதல் எப்போ வருது? இந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே. அதாவது காமம் முடிஞ்ச உடனே முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
முழிக்க ஆரம்பித்தோன்னே ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கணுங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த 10 வருஷம் முடியும் போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க பார்வையிலேயே இவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அடுத்த பார்ட்னருக்கு தெரிஞ்சுக்கிடணும். அந்த புரிதல் வரணும். காமத்தை சந்தோஷமாக்கி புரிதலுக்கு வந்துட்டோம். சரி, இது புரிஞ்சதுக்கப்புறம் நட்பு. இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடணும்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இமோஷனலாக அட்டாச்மெண்ட்டோடு ஆயிடணும். இமோஷனல் அட்டாச்மெண்ட் எப்படி ஆயிடுது? அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம கல்யாணத்தினோட ஒரு செடியில் ஒரு சின்ன ஒரு இது வளர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த செடி இனி பூ பூக்கணும், கனி காய்க்கணும். இந்த பூ பூக்கிற இந்த ஸ்டேஜ் தான் நட்பு. நட்பு பாராட்டணும். நீங்கள் அழகாக இருக்கீங்களே, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா, நம்ம ஊர் உலகம்லாம் சுற்றி வருவோம்மா, நம்ம மாத்திரம் தனியாக சந்தோஷமாக இருப்போம்மா. இப்படி நட்பு பாராட்டணும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து அந்த சந்தோஷமான இது, அதாவது நாம் கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அடிமை, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணும்னு சொல்லாமல் அது விட்டு நட்போடு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிக்கணும். இது 3வது. 4வது கருணை. கருணை எப்படின்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த ஒரு நான் சொல்கிறது இப்போ இந்த ஒரு 15 வருஷம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னா, பொதுவாக 45-50 வயசு ஆகும்போது 2 பேருக்குமே உடல் உபாதைகள் வரலாம். அப்போ ஒரு கருணை மனப்பான்மையோட ஒருத்தங்களை அணுகணும். இது அடுத்த ஸ்டேஜ். அப்போ காமத்தில் வென்று 2 பேரும் புரிந்து கொண்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ கருணை கடலுக்கு வந்தாச்சு. கருணை கடலுக்கு வர்றதான் ஒரு கடல் எப்படி தழும்பாமல் தண்ணி இருக்கணுமோ அதை மாதிரி இது தழும்பாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடும். இந்த கருணை வரலைன்னா இப்போ கூட நம்ம கல்யாணம் உடையலாம். சரி, இந்த 15 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷம் போக ஆரம்பிச்சிட்டோம். இனி மன்னிப்பு. இதுக்கு தான் பெரிய மனசு வேணும். சின்ன வயசில் நம்ம தேவையில்லாத சேட்டைகள் பண்ணியிருப்போம். அந்த சேட்டைகளை எல்லாரையும் மறக்கணும், மன்னிக்கணும். பழசையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா யாருக்குமே முன்னாடி நடந்ததை மறக்கக்கூடியது மனசு இல்லை. பட் மறந்தே ஆகணும். மறக்கலை அப்படின்னா, மன்னிக்கிற குணம் இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கை மொத்தமும் ஸ்பாயில் ஆயிரும். அப்போ காமத்தில் ஆரம்பித்து புரிதலில் நடந்து நட்பில் வளர்ந்து கருணையாய் மலர்ந்து மன்னிப்பாய் அடங்க வேண்டும். இதுதான் இந்த கல்யாணத்தினோட இந்த 5 ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜும் கைகோர்த்து வந்தால் தான் அந்த கல்யாணம் திருப்தியாக சந்தோஷமாக போக ஆரம்பிக்கும். இப்போ கல்யாணங்கள்லாம் நிறைய ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருது. கல்யாணத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க. அந்த இது நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படி அந்த மாதிரி வருது அப்படின்னா, எதிர்பார்ப்பு, பொசசிவ்னஸ். எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறது, ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா? ஒரு பெண் பொதுவாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு மகளை எப்படி தந்தை பாதுகாப்பாக வச்சுருப்பாரோ, அதாவது ஒரு கோழி அதனோட குஞ்சை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்குமோ அதை மாதிரி தன்னோட கணவன் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும். 1. தன்னோட அம்மாவை எப்படி மரியாதையாக நடத்துகிறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை மரியாதையாக நடத்தணும். இது 2வது எதிர்பார்ப்பு. 3வது எதிர்பார்ப்பு, ஒரு காதலியை விழுந்து விழுந்து ஒருத்தன் காதலிக்கிற மாதிரி அந்த காதல் கடைசி வரை வேணும். இந்த 3ஐயும் தான் ஒரு பெண் எதிர்பார்க்குறா. சரி, இந்த 3ஐயும் ஒரு ஆண் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் தான் நமக்கு ப்ராப்ளமே. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் காதலியை விழுந்து 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 காதலிக்கிறது, ராத்திரி முழுக்க ஃபோனே வெடித்து போகிற அளவுக்கு பேசுகிறது, உனக்காக நான் இருப்பேன், எனக்காக நீ இருப்பேன், நான் உனக்காக இதை வளைச்சிருவேன், ரோமியோ ஜூலியட் மாதிரி நான் இருப்பேன், இதெல்லாமே பேசுகிறது. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த யதார்த்தத்துலேருந்து மாறிடுறோம்.
ஏன் மாறிடுறோம்? சலிப்பு. ஏன் அந்த சலிப்பு? இவன் நம்மளோடவள் ஆயிட்டார்ல, கல்யாணம் பண்ணியாச்சுல, இனி நம்மவா தானே, நம்ம சொல்கிறபடி தானே கேட்பா, இனி என்ன இவள்கிட்ட போய் நம்ம பழைய மாதிரி பேசுகிறது, பழைய மாதிரி பேசினா நமக்கு நம்மளோட தரம் தாழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் தப்பு. இது ஈகோ, மேல் ஈகோ. இந்த ஈகோ குறையணும். யார் யாருக்கோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். நம்மளோட மேலதிகாரிக்கு சலாம் போடுறோம், நமக்கு மேலே சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் இப்போ காலில் விழுந்தனாலும் போயிடுறோம். பட் கூடவே இருக்கக்கூடிய ஒய்ஃபுக்கு நம்ம ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம்? அந்த ஈகோவை விட்டு கொடுத்துடணும். அவங்க எதிர்பார்க்குறது, நான் சொன்ன மாதிரி, ஒரு குழந்தையை அரவணைத்து செல்லும் அப்பாவை போல், ஒரு தாயை மரியாதையாக நடத்தும் பையனை போல், ஒரு காதலியை விரட்டும் காதலனை போல். இந்த 3 தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த 3 அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றுமே இல்லை. சரி, 2வது ப்ராப்ளம் பொசசிவ்னஸ். இதுவும் ப்ராப்ளம் ஆயிடுது. என்னென்னா, பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஆண் ஒய்ஃபை அதாவது தன்னோட மனைவியை ரொம்ப பொசசிவாக நினைக்கிறாங்க. என்ன பொசசிவாக நினைக்கிறாங்க? நமக்கு மாத்திரம்தான் அவள், வேறு யார்கிட்டையும் அவள் பழகக்கூடாது, அவளுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அவள் யார்கிட்டையும் பழகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அதே இது ஒரு பெண் எதிர்பார்த்தா ஆண் என்ன சொல்கிறான்? நான் பல இடங்களுக்கு போய் பல இடங்களில் பழகி பல பேரை பார்த்து அந்த இதில் தான் என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியும். அவன் சொல்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது, இவங்க சொல்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. பட் இதை பேலன்ஸ் பண்ணி போகணும். இந்த பொசசிவ்னஸை பேலன்ஸ் பண்ணி போகணும். அவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 2ம் கைகோர்த்து போகலை அப்படின்னா நாளடைவில் சலிப்பு வந்துடும். கல்யாண செடி கருகி போயிடும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோமோ, செடிக்கு எப்படி உரம் வைக்கிறோமோ, ஸோ அன்பு என்னும் தண்ணியை ஊற்றி அரவணைப்பாக இருக்கக்கூடிய அந்த உரத்தையும் கொடுத்தா தான் ஒரு செடி நல்லா மலர்ந்து பூக்கும். அதை மாதிரி நம்மளோட கல்யாண வாழ்க்கையில் அன்பையும் அரவணைப்பையும் கடைசி வரை கொடுத்து கொண்டே இருந்தால் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ராம், இப்போ உங்களுக்கு கோல்டெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிருச்சா? பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் இருக்குல்ல. பட் ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தோம், ஜிஞ்சர் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்ட் குறையும் அப்படின்னு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், இஞ்சிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ குளிர்காலம் மழைக்காலம்லாம் இப்போ இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸில் பெயின் வரும், நிறைய பேருக்கு தலைவலி வரும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் தீர்க்கும் ஜிஞ்சர், அண்ட் கோல்ட் கூட தீர்க்கும். அது இல்லாமல் ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்க அண்ட் தலைவலி இருக்கிறவங்க டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம செய்கிற சட்னிலையோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சமையல்ல இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கூட தலைவலி இருக்கும்போது நான் ஜிஞ்சர் டீ குடிப்பேன், அப்போ உடனே சரியாயிடும். ஸோ ஜிஞ்சர் டீக்கு மாறிடுவீங்க. ஜிஞ்சர் தலைவலி இருக்கும்போது மட்டும் ஜிஞ்சர் டீ குடிப்பேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஜிஞ்சரோட மகத்துவம் பற்றிலாம் சொன்னீங்களா, இதே மாதிரி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் உடல் எரிச்சல். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முழுவதும் எரியுதுன்றாங்க. அவங்களுக்கு ஏன் எரியுதுன்னா சத்து பற்றாக்குறையில் எரியுது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ரத்தங்கள் போயிடுது. ரத்தம் போகிறதால உடம்பு எரிச்சல் இருக்குது. இந்த உடம்பு எரிச்சலை சரி செய்ய முடியாமல் நிறைய மருத்துவமனைக்கு போய் நிறைய மருந்துகளை சாப்பிட்றாங்க, கண்ட லேகியங்களை சாப்பிட்றாங்க. எதை சாப்பிட்டாலும் அங்கே சரியாகலை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புலாம் எரியுது, காந்ததுன்னு சொல்லுவாங்க. தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் குளிர்சாதன பெட்டியில் அந்த குளிர்ச்சியான இடத்துல இருந்தால் தான் சரி வரும், இல்லை வேப்ப மரத்து நிழலில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் அந்த எரிச்சல் அடங்க மாட்டுது. அந்த எரிச்சல் அடங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய மருந்து கொடுத்தாலும் அது சரியாகலை. அந்த சரி செய்கிறதுக்கான மருந்து நமக்கு அகத்திக்கீரையில் இருக்குது. அகத்திக்கீரை உடல் சத்துக்களை கூட்டக்கூடியது. அகத்திக்கீரை அதிக அளவு இரும்பு சத்து உடையது. அகத்திக்கீரை இருக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தினந்தோறும் கொஞ்சம் அகத்திக்கீரை சூப் வச்சு கொடுத்தா அந்த அகத்திக்கீரை அந்த உடல் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியாது. அகத்திக்கீரை ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா, அகத்திக்கீரை உடனடியாக போய் சத்தை கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே குடிகாரர்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குடிக்கிறவங்க யாருமே அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. அகத்திக்கீரை சாப்பிட்டா அவங்களுக்கு இருதயம் உடனே நின்றும். அப்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது.
மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று தவறு வந்துடும். அதனால் ஆண்களுக்கு வந்து தவிர்க்கணும்னா கண்டிப்பாக குடிகாரங்களாக இருக்கக்கூடாது. குடிக்கிறவங்களா இருந்தால் கொடுக்க வேண்டாம். குடிக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அகத்திக்கீரை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், தவறே செய்யாது. அகத்திக்கீரை அது மாதிரி ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் சாப்பிடுவோம். இன்றைக்கி சமைச்சு வச்ச அகத்திக்கீரையை மறுநாள் அது யாராக இருந்தாலும் சாப்பிட்டாலும் அது வந்து நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். அது யார் நாங்கள் தான் குடிக்கவே மாட்டோமே அதனால் சாப்பிட்லாம், அது செஞ்சிடாதீங்க, தவறு பண்ணிடும். அது போனதுமே அது வந்து ரொம்ப மோசமாக அடைச்சி உயிர் போகிற நிலைக்கு கொண்டு போயிடும். மருத்துவமனையில் போனால் அதிக அளவு செலவு இழுத்து வச்சிடும், இல்லைன்னா உயிர் போயிடும். அதனால் அகத்திக்கீரை இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. சில பொருள்கள் வந்து மறுநாள் சாப்பிடணும். அகத்திக்கீரை அந்த மாதிரி செய்ய அது உடனே சுட சுட சாப்பிட்டா எந்த தவறும் செய்யாது. அது குடிக்காமல் இருக்கிறவங்க தான் சாப்பிட முடியும். கருவேப்பிலை எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையை பயன்படுத்தும்போது அதிக அளவு சத்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவு பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது, அவங்க உடலில் உள்ள எரிச்சலை குறைக்கக்கூடியது கருவேப்பிலை. அருகம்புல், நம்ம காலடியில் இருக்கிற அருகம்புல்னுடைய அருமை தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அருகம்புல்லை அரைச்சி சாப்பிட்டா உடலில் உள்ள எரிச்சல் அடங்கும். அவங்களுக்கு வந்து எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் சீராக கொண்டு வரும். உடம்பை வந்து கரைக்கக்கூடியது. நம்ம சொல்லுவாங்க அதிக அளவு குண்டாக இருக்கிறாங்கன்னா அருகம்புல் சாறு தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தால் அந்த வந்து உடம்பை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும். உடம்பை வந்து நல்ல பலமாக்கும், இருக்க செய்யும். அந்த சதைகள் வந்து துவண்டு போயிருந்தாலும் இருக்க செய்யும். அந்த அளவுக்கு இருக்கும். சத்தை கூட்டி கொடுக்கும்போது எரிச்சலை அடங்கக்கூடியது. வெட்டி வேர், இந்த வெட்டி வேரினுடைய மனம் இருக்கும்போது இதனுடைய சத்துக்கள் போய் சேரும்போது உடலில் உள்ள எரிச்சலை அடங்க செய்யும். உடல் எரிச்சல் அடங்கும்போது நல்ல வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல நிலை கொண்டு வரணும்னா அந்த வெட்டி வேரை வந்து எந்த வகையிலையும் நம்ம சமைச்சு இது பண்ணலாம். கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், இல்லை நேரடியாக தண்ணியில் ஊற வச்சு அதை குடிக்கலாம். வெட்டி வேரில் வந்து பல வகையான மருத்துவம் செய்யலாம். வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு இது பொருள். அதை வந்து நம்ம சேர்த்து கஷாயமாக்கும்போது உடலில் உள்ள சத்துக்களை கூட்டும்போது எரிச்சலை அடங்க செய்யும். உடல் எரிச்சல் வர்றது காரணம் 2 குழந்தை பெற்றவங்களுக்கு வரும், 4 பிள்ளை பெற்றவங்களுக்கு வரும். இன்றைக்கி குழந்தையே பிறக்கலை, அதுக்கு முன்னாடியே உடல் எரிச்சல்னால் அவங்க சாப்பிட்ட உணவுகள் சரியில்லை. உணவுகளை சரி செய்யணும். அப்போ வந்து அதை வந்து வேகமாக வந்து தூண்டி ரத்தத்தை வேகமாக செயல்படுத்துறத அந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும். இந்த சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்தும் போது ரத்தம் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிக அளவுக்கு வேகமாக போக ஆரம்பிச்சிடும். பூண்டை பயன்படுத்துகிறோம். உடலில் உள்ள சளிகளை வந்து சளி போக்கி ஆச்சுனாலே உடலில் வந்து சத்து கூடும். சத்து கூடும்போது சளிகள் வெளியாக அவங்களுடைய எரிச்சல் அடங்கும். நிறைய பேர் நினைப்பாங்க பூண்டுக்கும் எரிச்சலுக்குன்னா இது வந்து சூடு தான். ஆனால் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த சூட்டை வந்து சமச்சீராக்கும்போது உடல் எரிச்சல் அடங்கக்கூடியது. இதில் வந்து அதிமதுரம் சேர்க்குறோம். அதிமதுரம்னா இதை வந்து நம்ம கடித்தோம்னா உடல் முழுவதும் அடுத்த நிமிஷமே நல்ல இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடியது. நிறைய சர்க்கரை சாப்பிட்டா மாதிரி இருக்கும், ஆனால் சர்க்கரை சத்து ஏறாது இதில். ஆனால் இதுக்கு பேர் அதிமதுரம்னா அதிக அளவு, மதுரம்னா இனிப்பு. அந்த தேனில் கொண்டு போய் மதுரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் தேனீக்கில். அந்த அதிமதுரம் வந்து அந்த மாதிரி இனிப்பு சுவை உள்ளது. இதை லேசாக கடித்தோம்னா வாயில் எவ்வளவு கசப்பு சுவையாக இருந்தாலும் அது இனிப்பு சுவையாக மாக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து எந்த நேரம் வாய் இனிப்பாகவே இருக்கும். சிலருக்கு அது வந்து பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இதை மருந்தாக சேர்த்து நம்ம தயாரிக்கும்போது அவங்க உடலில் உள்ள எரிச்சலை வெளியேற்றும். எரிச்சல் போது சத்தை கூட்டும்போது உடம்பு வந்து நல்ல ஒரு சத்தான ஊட்டமாக எடுத்துக்கிறோம். இந்த அகத்திக்கீரையினுடைய சாரும் நம்ம கருவேப்பிலையினுடைய சாறு இதெல்லாம் சேர்ந்து அருகம்புல் சேருது. இதெல்லாம் சேர்ந்து காய்ச்சி எடுக்கும்போது உடலில் எவ்வளவு இழந்த சத்துக்கள், அதிக ரத்தப்போக்கு இருக்கிறவங்க, மாதவிடாயில் வந்து அதிகமாக வெள்ளைப்பாடு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உடல் எரிச்சல் வரும். காரணங்கள் நிறைய பேருக்கே தெரியாது. ஏன் வந்து உடல் எரிச்சல் இருக்குன்னா சரியாக மலம் கழிக்கலனாலும் உடல் எரிச்சல் இருக்கும். சாப்பிட்ற உணவுகள் இருக்குது. ராத்திரி பகலாக முழித்து வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு எரியும். சிலர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, எந்த நேரம் வேலை கவனத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் உடல் எரிச்சல். இப்படி ஒவ்வொருத்தருக்காக நம்ம சொல்லிட்டு போகலாம். உடல் எரிச்சல் இருக்கிற அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். உடல் எரிச்சல் அடங்குச்சுன்னா ரத்தம் கூடுது, அதான் ஈமோக்ளோபின் சொல்கிறோம். அந்த ஈமோக்ளோபின் கொஞ்சம் கூட அந்த எரிச்சல் அடங்கும். அது குறைய பாதத்திலிருந்து கை தலை எல்லாமே அனலாக இருக்கும். சிலர் வந்து தண்ணியை மோந்து மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆம்பளையால் பார்த்தீங்கன்னா தண்ணியை தலையில் ஊற்றிக்கிறாங்க, ஈரத்துணியவே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எரிச்சல், அந்த ஈரம் காஞ்சானே திருப்பி எரிய ஆரம்பிச்சிடும். இது நிறைய கிராம பகுதியில் பார்க்கலாம். தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டே வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எரிச்சலையும் அடங்கக்கூடியது. இந்த உடல் எரிச்சலை அடங்கக்கூடிய மருந்து இப்போ நம்ம தயாரிப்போம்.
உடல் எரிச்சலுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். உடல் எரிச்சலுக்கு முக்கியமாக வந்து அகத்தியில் வந்து இளங்கீரைன்னு சொல்லுவோம். இது முன்னாடி இருக்கிறது, கீழே உள்ளது இல்லாமல் மேலே உள்ளது எடுத்தால் சீக்கிரம் செமிக்கக்கூடியது. இதை வந்து இதில் உள்ள முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதும். இளந்தளிராக இருக்கணும். முதல்ல ஒரு 100 மில்லி தண்ணி வெந்நீரை நல்லா தண்ணி கொதிக்க விடணும். ஒரு கைப்பிடி அளவு வந்து அகத்திக்கீரை, கருவேப்பிலை வந்து அது ஒரு 10 கிராம், அருகம்புல் ஒரு 10 கிராம், வெட்டி வேறு சிறிதளவு போட்டாலே போதும். ஒரு சின்ன வேரா வந்து அது 5 கிராம் போட்டாலே போதும். வெட்டி வேறு அதை உடச்சும் போட்டுக்கிறலாம். நல்லா காஞ்சதாக இருந்ததுனாக்கா அது கையிலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 2 பல் பூண்டு பொடிசா நறுக்கி போட்டுக்கிறணும். 3 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயன்ற 3 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கிறணும். அது கூட அதிமதுரம் வந்து பவுடராக நல்லா வரைச்சி வச்சுருக்கோம். அந்த தூள் வந்து 1 கிராம் போட்டாலே போதும். அதிக இனிப்பு சுவை உடையது, அதனால் இது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். மில்லியை வந்து நம்ம 50 மில்லியை நல்லா கொதித்து அந்த நீரை வந்து சுண்ட வச்சு வற்ற வச்சிடணும். வற்ற வச்சுட்டு இப்போ இதை வடிகட்டி எடுத்துடணும். பெண்களுக்கு உடம்புல வந்து எரிச்சல் ஏன் வருது அப்படின்னாக்கா, அவங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. நேரம் தவறி சாப்பிட்றது, அதிக வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்து சாப்பிட்ருவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி வேலை எல்லாமே அவங்க வேலை செஞ்சுட்டு நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடம்புல எரிச்சல் வந்துடும். இப்படி சத்து பற்றாக்குறையினால் வந்து உடம்புல எரிச்சல் வருது. வெள்ளைப்பாடு போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்புல எரிச்சல் வந்துடுது. பாதை எரிச்சல் எரியும், கை கால் எரியும், உடம்புலாம் எரியும். சிறுநீர் பையில் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும். கை கால்லாம் என்ன தான் அவங்க தண்ணியை ஊற்றினாலும் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளேயே போய் குளியல் அறையில் போய் உட்காந்துக்கிடுவாங்க. ஈரமான உடையெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி போட்டாங்கனால அந்த எரிச்சல் வந்து அடங்காது. அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து சத்துள்ள பொருள்களை சாப்பிடணும், நேரம் தவறாமல் சாப்பிடணும். இன்னும் வந்து வெள்ளைப்பாடு இருக்கிறவங்களுக்கு, இந்த அதிக ரத்த போக்கு போகிறவங்களுக்கு தான் உடம்பு முழுக்க எரிச்சல் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்க பெண்கள் வந்து இதை காலையில் இந்த கஷாயத்தை வச்சு எவ்வளவு நாள் வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு எரியாமல் இருக்குதோ, இதை சாப்பிட்ட உடனே உடம்புல மாற்றம் வரும். அப்போலே அவங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருந்தது, நம்ம குடிக்க இந்த மாற்றம் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களே சாப்பிட்டுக்கலாம். 48 நாள் சாப்பிடலாம். அவங்க உணவு சாப்பிட்ற முறையை பொறுத்தது. ஒரு சிலருக்கு 1 வாரத்தில் அந்த எரிச்சல் அடங்கிடும், ஒரு சிலருக்கு 1 மாதம், 30 நாள், 48 நாள். இதை வந்து அப்படி சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து பக்க விளைவுகள் எதுவுமே வராது. அதனால் தைரியமாக சாப்பிடலாம். உடம்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதுக்கு முதல் காரணம் வந்து மலச்சிக்கலும் ஒரு காரணம். பசி இருக்காது, செமையாக அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் கூட அவங்க வயிற்றில் புண்ணு, எரிச்சல், கை கால் எரிச்சல்,
அப்புறம் வெடிப்பெல்லாம் வந்துடும். வெளியே போகாத ஒரு காரணத்தினாலேயே உடம்பு ரொம்ப எரிச்சலாக இருக்கும், பசி எடுக்காது, கால் கையெல்லாம் வெடித்து ரொம்பவும் வறட்டுத்தன்மையோடு இருப்பாங்க. அப்படி இருக்க பெண்களும் வந்து இதை 48 நாள் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த எரிச்சல் தீர வரைக்கும் இந்த மருந்தை காலையில் குடித்து அந்த எரிச்சலை போக்கிக்கலாம். அந்த உடம்புல எரிச்சல் உள்ள பெண்கள் வந்து இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது வந்து கஷாயமாக செஞ்சுருங்க. இதை காலையில் வந்து சாப்பிட்லாம், ஆண்களாக இருந்தாலும் சாப்பிட்லாம். இதனுடைய வாசம் வரும்பொழுது குடிக்கிறதுக்கு தூண்டும். இதை வீட்டில் சமைச்சு அதை கஷாயம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வாசலில் இருந்தோன்னா அந்த வாசத்துக்கே வந்து நம்மளை வந்து இதை குடிக்க தூண்டும். அவ்வளோ ருசியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதமான சூட்டில் சாப்பிடணும், அதிக சூட்டில் சாப்பிடக்கூடாது. லேசான சூட்டில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு சில பேர் டீ குடிக்கிற மாதிரியே குடிக்கணும்னுவாங்க. அந்த டீ குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. பல்லு வந்து இந்த அகத்திக்கீரை வந்து அதிக சூடாக சாப்பிட்டா பல் வந்து கண்டிப்பாக வந்து பலம் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அகத்திக்காட்டில் இருக்கிறவங்களுக்கு பல்லு இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையை சுட சுட அள்ளி சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய சாறு வந்து அந்த பல் ஈறுகளுக்குள்ளே இறங்கி பல்லை வந்து விழ வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அகத்தி தோட்டத்திலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு நிறைய பேருக்கு இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு பதில் அகத்திக்கீரையாக நிறைய சுட சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அந்த வாசம் வந்து தூண்டும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை சாப்பிட இரும்பு சத்து கூடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரும்பு சத்துக்கு எத்தனையோ வகையான உங்களுக்கு டானிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இது வேலை செய்யும். அந்த எரிச்சலை அடங்கும். உடம்புல தோல் மேலே அப்படியே தீக்குச்சியை பொருதி வச்சா மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாதமே நிற்க முடியாது. குழந்தை பிறந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு வந்து பாத எரிச்சல். அது ஏன்னா சத்து பற்றாக்குறை. குழந்தை பிறந்ததுன்னா குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 30 நாள் வந்து ரத்த கசிவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரத்தம் வந்து உடம்புல ஊற ரத்தம் முழுவதும் போகிறதால அவங்களுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும். சிலர் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவுற்ற தாய்மார்கள் வந்து பெண்கள் வந்து அந்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாந்தி எடுத்துக்கும்போது சாப்பிடவே முடியாது. சாப்பிடாமல் இருக்க உடம்பு வந்து தீயாயிரும். அப்போது இது எதுக்குடா இருக்கணும், இதில் வந்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் போதும், அந்த உடல் எரிச்சலை கட்டுப்படுத்தும். இது அதிக அளவு சத்து கொடுக்கக்கூடியது. அதிக அளவு சத்தை கொடுக்கும்போது உடம்புல எவ்வளோ எரிச்சலாக இருந்தாலும் சரியாகும். அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். வயதானவங்க வந்து நிறைய பேருக்கு உடம்பு எரியுதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது கிடையாது, அவங்கள போய் கவனிக்கிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை போய் பார்க்கலன்னா நம்ம புள்ள நம்மளை பார்க்க மாட்டான். அதை வந்து பழக்கத்தில் வரக்கூடாது. தாய் தகப்பனை வச்சு கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம தாய் தகப்பனை மதிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ மேலே போனாலும் அது தரையில் விழுந்து அது ஒன்றுத்துக்குமே புண்ணியம் இல்லை. பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை மகங்கையில் இருக்குது. அதை வந்து செய்யும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எரியும். அது உடம்பு எரிய அவங்க வந்து நிறைய வந்து மனசில் வருத்தப்படுவோம். அவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த உடல் எரிச்சல் சரியாகும். இந்த உடல் எரிச்சல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது யாராக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க வேணாம், எல்லாரும் இதை சாப்பிட்லாம், தவறு கிடையாது. பெரியவங்களாக இருந்தால் ஒரு 100 மில்லிகிராம் எடுத்துக்கங்க, சின்னவங்களாக இருந்தால் ஒரு 50 மில்லிகிராம் எடுத்துக்கங்க, குழந்தைகளாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த அளவு கொடுத்துட்டு வந்தால் அவங்க உடலில் உள்ள எரிச்சல் எதுவுமே இல்லாமல் சரியாகி அவங்க உடம்புல வந்து நல்ல சுகமாக இருப்பாங்க. அவங்களுடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும். இது ஒரு சிறந்த மருந்து. இது எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாந்தினி, நம்ம வந்து ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இன்னைக்கு வந்து ஐப்பசியோட கடைசி நாள், கடமுழுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ வந்து காவிரி நதியில் வந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போய் அங்கே வந்து மூழ்கி இருந்துச்சு அந்த பாவெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாராலையும் அங்கே போக முடியாது இல்லையா. அதனால இன்னொரு ஆல்டர்னேட் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குளிப்போம் இல்லையா, அதே வந்து கங்கை ஸ்நானம் அப்படின்னு சொல்லி பாவிச்சுட்டு நம்ம வந்து கங்கையை பற்றி ஏதோ பாட்டோ இல்லை பக்தி மனசில் நினைச்சிட்டு நம்ம குளிக்கும் போதே நம்ம பாவெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே, எல்லாராலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சப்ஸ்டிட்யூஷனுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நாளோட மகத்துவத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருப்பாங்க இல்லையா, அதை சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றான்னு பார்த்துலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 16ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் இன்று யாருக்கும் ஜவாப் வாங்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பதே நன்மை தரும். யாருக்காகவும் ஏதாவது ஒரு நம்பிக்கையின் பேரில் செக்கு கொடுப்பதோ கையெழுத்திடுவதோ அவர்கள் சொல்வதை அப்படியே நம்புவதோ
அவர் யாருக்காக பிறருக்காக பரிந்து பேசுவதோ பெரும் பிரச்சனைகளுக்கு வலுவடுத்திவிடும். குடும்பத்தாருடன் பெற்றோர், பெரியோர் மற்றும் துணைவியார் கூறுகின்ற ஆலோசனை கேட்டுக்கொள்வது மேஷராசிக்காரர்களுக்கு வெளியிடமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் அது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அவசர கதியில் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளது இரவு வரைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். கிரகங்கள் சஞ்சாரங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அவசியமில்லாத பயணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளும், நேரத்தை வீணடிப்பது போன்ற விஷயங்களும் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மன சஞ்சலங்கள் காணப்படக்கூடிய நாள். அதனால் யார் விதமோ பழைய கோபத்தை காட்டுவதெல்லாம் தேவையில்லாத விபரீதத்தை கொண்டு வந்துவிடும். ரிஷபராசிக்காரர்கள் 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் உறவினர் தலையீடோ அந்நியர் தலையீடோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலத்தை காணப்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கூறுங்கள். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் நீங்கள் செய்த தவறை கூறுவதனால் தேவையில்லாத கோபதாபம் படுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம் சுறுசுறுப்பாக செய்யுங்கள். காலையிலிருந்து அனைத்து விஷயத்திலும் ஆரம்பித்து கொள்ளுங்கள். சோம்பலால் பலவிதமான நன்மையான அமைப்பு கெடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்ற அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள். எனவே சுறுசுறுப்புடன் கடகராசிக்காரர்கள் காலையிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய யோகத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் காணப்படும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷமான நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மை தரும். அரசு அமைப்பு, உத்தியோக அமைப்பில் தேவையில்லாத சிலருடைய தவறான வழிகாட்டுதல் பெரும் சங்கடங்களையும் மீண்டும் மீண்டும் அதே வேலை செய்வதற்குண்டான உபத்திரத்தையும் கொடுத்துவிடும். எனவே முதலில் உங்கள் எண்ணத்தில் தோன்றுகின்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். யாருடைய ஆலோசனைக்கும் தேவையில்லாமல் முக்கியத்துவம் கொடுத்து பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏறிவிட்டும். உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் ஜென்ம குருவால் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வளர்ப்பு பிராணி விஷயத்திலும் வெளிவட்டாரத்திலும் உணவு விஷயத்திலும் சிறிது கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கிரகங்கள் வெளியேறுகின்ற சமயத்தில் தேவையில்லாத உபத்திரத்தை கொடுத்து விடலாம். ஆக்ரோஷம் வேண்டாம். சாதாரணமாக ஆவேசப்படுவதோ, மற்றவர்களை சபிப்பதோ, மற்றவர்களின் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் புறங்கூறுவதோ தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்திவிடும். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் இன்று மருந்து மாத்திரைகளை தவற விடுவதன் மூலமாக நோயின் உபத்திரம் அதிகரிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், எப்பேற்பட்ட பயணங்களுக்கும் அனுகூலங்கள், தொடர்ச்சியாக பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள். அதே சமயம் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனையில் சிறிது கவனமாக இருப்பதும், சூரியனின் ஆதிக்கம் சரியில்லாததனால் தேவையில்லாதவர்களுக்காக ஜாமீன் கொடுக்காதீர்கள். யாருக்கும் ஆலோசனை கூறாதீர்கள். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அலட்சியப்படுத்தாதீர்கள். எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், லாபமான அமைப்பு. உத்தியோகத்தில் இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுபகாரியத்திற்காக கண்டிப்பாக மன சந்தோஷம் ஏற்படும். உறவினர் சந்திப்பு, நண்பர்கள் சந்திப்பு, நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசமைப்பில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் தடைகள் தவிடுபடியாக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும். ஏற்கனவே ப்ரமோஷன் எதிர்பார்த்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்தி வரும். குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரிய அமைப்புகள்லாம் உங்களுடைய அனுகூலத்தால் எல்லா விஷயமும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தியாக வரும். சுபவிரய பிராப்தம், வீடு வாங்குவது, மண்ணு வாங்குவது போன்ற விஷயத்திற்கு உண்டான டிஸ்கஷன் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு உண்டான நல்ல அமைப்பை காட்டக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் பெரிய சந்தோஷமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்காக வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். அவையெல்லாம் குடும்பத்திற்கான செலவுகள் என்பதனால் சந்தோஷமாக செய்யுங்கள். சிலர் புதிய கடன் பெற்றாலும் அவை குடும்பத்திற்காக செலவிடுவதற்குண்டான அமைப்பை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பிராப்தங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், தொலைதூரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு லாபமும் அனுகூலமும் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் உத்தியோகத்தில் மேன்மையும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தியும் எல்லாம் காணப்படுகிறது. எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பெரும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையுமே தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் நீங்கள் செய்யாத பழி பாவத்திற்கு ஆளாக நேரிடலாம். யாரை முழுவதுமாக நம்புகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக பேசலாம். அந்த விஷயத்திற்கெல்லாம் கோபதாபப்படாதீர்கள். தகாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீர்கள். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. அதே சமயம் பொறுமையாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு சகல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமே காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதன் மூலியமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராமா, ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ஆஸ் யூஷுவல் டாக்டர் ரத்னவேல் வந்தாலே அவரோட செக்மெண்ட் தான் எனக்கு பிடிக்கும். அவர் ஃபேன் அப்படினே சொல்லலாம். எல்லாருக்குமே அவர் தான் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தர் அப்படி. ஆமா, நானும் தான் ஒரு ஃபேன் அவர். அதே மாதிரி மூலிகை மருத்துவம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய மூலிகைகள் வச்சு என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. ஸோ வியூஸோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம். கிளம்பிடலாமா? இப்போ கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் சாந்தினி மதிவானன், இந்த எட்டை டீம் ஆஃப் புத்தம் புது காலை. Bye. Bye.